அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலின் போது சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்டார். அப்போது அவர் தாக்கல் செய்த தேர்தல் பிரமாண பத்திரத்தில் சொத்துகள் குறித்த பல்வேறு விவரங்களை மறைத்ததாகவும் தவறான தகவல்களை கொடுத்ததாகவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரியும் மிலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கு எதிரான எடப்பாடி பழனிசாமியின் மேல்முறையீட்டு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மீதான வழக்கை விசாரிக்க தடையில்லை என்றும் விசாரணைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைப்பு அளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்ட சேலம் நீதிமன்ற உத்தரவுக்கும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கும் தடை விதிக்குமாறு மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நாளை மறுநாள் நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அமர்வில் விசாரணைக்கு வருகிறது.